சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ்குடா நாட்டில் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழ நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக திருத்தந்தை பிரான்சிஸ் நேற்று 88வது வயதில் காலமானார். திருத்தந்தை பிரான்சிஸ் தனது 88வது வயதில் நேற்று திங்கட்கிழமை காலமானார் என்று வத்திக்கான் கர்தினால் ஹெவின் ஃபெரல் நேற்றைய தினம் அறிவித்திருந்தார். இது குறித்து மேலும் கருத்து வெளியிட்ட ஃபெரல், நேற்று திங்கட்கிழமை காலை 7:35 மணி அவர் காலமானார் என குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தை பிரான்சிஸின் முழு வாழ்க்கையும் கர்த்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்று அவர் தனது அறிவிப்பில் கூறினார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் யாழ் மரியன்னை பேராலயத்தில் ஈஸ்டர் தாக்குதல் நினைவேந்தல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் 6வது ஆண்டு நினைவேந்தல் நேற்று திங்கட்கிழமை யாழ் மரியன்னை பேராலயத்தில் நடைபெற்றது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகம் அவசியம். மல்கம் ரஞ்சித் ஆண்டகை ஜனாதிபதியிடம் கோரிக்கை. 6 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பு கூற வைப்பதற்காக குறிப்பாக ஒரு சுயாதீனமான வழக்கு தொடரும் அலுவலகத்தை நிறுவுமாறு கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் பயங்கரவாத சட்டத்திற்கு தற்காலிக தடை வேண்டும் அரசாங்கத்திடம் கோரியது ஐரோப்பிய ஒன்றியம். இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கும் யோசனையை முன்மொழிந்துள்ள ஐரோப்பிய ஒன்றியம் இது குறித்து அரசாங்கத்தின் கருத்தை கோரியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த யோசனை குறித்து அரசாங்கம் இன்னும் ஆராயவில்லை என தெரிய வருகிறது என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை ஜனாதிபதி தவிர்க்க வேண்டும் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்து. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கே நிதி வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க 2 தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் தெரிவித்த கருத்து அரசியல் ரீதியாக சில சர்ச்சைக்கு வழிவகுக்கும் என்பதனால் இது போன்ற கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது என்ற செய்தியுடன் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மீளவும் இடம் கொடுக்காதீர்கள் வடக்கு மக்களிடம் CVK கோரிக்கை. வடக்கில் காலூன்ற நினைக்கும் தேசிய மக்கள் சக்தியின் சிங்கள மேலாதிக்கத்திற்கு மக்கள் மறுபடியும் அரசியல் ரீதியாக இடம் கொடுக்க கூடாது. வரவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அதற்காகத்தான் மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று CVK அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் என்ற செய்தியுடன் மைத்ரிபால ஸ்ரீசேனாவிடம் 7 மணி நேர வாக்குமூலம். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனாவிடம் சுமார் 7 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிலையத்திலிருந்து நிதி வழங்கியமை தொடர்பான விசாரணைக்கு மைத்ரிபால ஸ்ரீசேன வாக்குமூலம் வழங்குவதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நேற்று திங்கட்கிழமை முன்னிலையானார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தேசபந்துவை நீதிமன்றில் முன்னிலையாக உத்தரவு. போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட இருவரும் எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மாத்தறை பிரதான நீதவான் அருண புத்தசாஸ்திர தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு பொருளாதார நெருக்கடி தொடர்பில் ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்து. முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு லஞ்ச ஆணைக்குழு அழைப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் 25ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் திருத்தலத்தில் நேற்று திங்கட்கிழமை நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்த நினைவேந்தல் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகையின் தலைமையில் நடைபெற்றது. ஏப்ரல் 21 பயங்கரவாத தாக்குதல் நடாத்தப்பட்டு நேற்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள தேவாலயங்களில் நினைவேந்தல் ஆராதனைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன என்றவாறு இந்த செய்தி
தொடர்ந்து செல்கிறது. துப்பாக்கியை காட்டி மிரட்டிய வனவள அதிகாரி சத்தியலிங்கம் குற்றச்சாட்டு. வவுனியா பூவரசங்குளம் பகுதியில் மக்களின் சொந்த காணிகளை எல்லையிட வந்த வனவள அதிகாரி ஒருவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச தேர்தல் காரியாலயம் வவுனியா மாகம்பரை குளம் பிரதான வீதியில் திறந்து வைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள் பளை பொதுச்சந்தைக்கு செல்லும் வாயிலில் கொட்டப்பட்டுள்ள மண் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து நீதிமன்றங்கள் ஊடாகவே நடவடிக்கை கூறுகிறார் டக்ளஸ் தேவானந்தா. அரசியல் நலன்களுக்காக தேர்தல் மேடைகளும் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களிலும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் கைதுகள் தொடர்பில் பேசப்படுவதாக யாரும் எதிராக வேணும் குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அவை தொடர்பில் நீதிமன்றங்களும் நீதி கட்டமைப்புகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார் என்ற செய்தியுடன், வங்கி கூரையை பிரித்து திருட்டு முல்லைத்தீவில் இளைஞன் கைது. முல்லைத்தீவு பகுதியில் வங்கியொன்றின் கூரை உடைக்கப்பட்டு திருடிய சம்பவத்துடன் தொடர்புடைய இளைஞன் ஒருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருபவை வருமாறு, முல்லைத்தீவு கூட்டுறவு கிராமிய வங்கி கடந்த 17ஆம் திகதி கூரை பகுதி உடைக்கப்பட்டு அங்கிருந்த பெறுமதியான கைபேசி ஒன்றும் 52,000 ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது. இதனை அடுத்து குறித்த வங்கி நிர்வாகத்தினரால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறித்த கிராமிய கூட்டுறவு சங்கத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் திருடியதாக கூறப்படும் சந்தேக நபரின் முகநூலில் போடப்பட்ட தொலைபேசி பதிவும் அடிப்படையாக கொண்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொக்கலாய் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஆவார். சந்தேக நபரிடம் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அத்துடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்தவும் கொக்கிலாய் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்ற செய்தியுடன், சட்டவிரோத மீன்பிடியை தடுக்க கோரி முல்லைத்தீவில் மீனவர்கள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியது. யாழில் குடும்பஸ்தர் மீது கடும் தாக்குதல். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் மீது கடும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உடுத்துறை பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரின் வீட்டிற்கு ஆழியவளை பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் சென்று உரையாடிய போது அங்கு வாக்குவாதமாக மாறி வன்முறையில் முடிந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பெருமளவில் போதை மாத்திரைகளுடன் சாவகச்சேரியில் இளைஞர் ஒருவர் கைது என்ற செய்தியும், தம்புள்ளை விபத்தில் கணவன் மனைவி பலி. தம்புள்ளை குருநாகல் வீதியில் பெலிகமு பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் தெஹியத்த கண்டியை பகுதியைச் சேர்ந்த 30 மற்றும் 28 வயதுடைய கணவன் மனைவி என தெரிய வந்துள்ளது. பலத்த காயம் அடைந்த தம்பதியின் பிள்ளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மின்னல் தாக்கி தாய் உயிரிழப்பு. குடாஓயா மகையாய பிரதேசத்தில் மின்னல் தாக்கி 4 பிள்ளைகளின் தாய் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது என்ற செய்தியுடன், ராணுவ பஸ் லொரியொன்றுடன் மோதி விபத்து, சிப்பாய்கள் உட்பட 22 பேர் காயம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சாரதியை கத்தி முனையில் மிரட்டி கார் கொள்ளையிட்ட இருவர் கைது. களுத்துறை வாதுவை பிரதேசத்தில் சாரதி ஒருவரை கத்தி முனையில் மிரட்டி காரை கொள்ளையிட்டு சென்றதாக கூறப்படும் 2 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியுடன், நுரைச்சோலையில் நிறுத்தப்பட்ட மின்பிறப்பாக்கி மீண்டும் இயக்கம் என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளுக்குள், பிள்ளையானுக்காக நாமல் ராஜபக்ஷ கவலைப்படும் காரணம் வெளிவரும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச என்ற செய்தியும், அமெரிக்காவின் புதிய வரியால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை கட்டுப்படுத்த மாற்று நடவடிக்கை என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து சந்தேகத்திற்கிடமாக உயிரிழந்த சிறுமி காரணத்தை அறிய நீதிமன்றம் உத்தரவு. சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்ததாக கூறப்படும் 12 வயது சிறுமியின் மரணம் தொடர்பாக பிரேத பரிசோதனை நடாத்தி மரணத்திற்கான காரணத்தை நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு குருநாகல் போதனா வைத்தியசாலையில் விசேட சட்ட வைத்திய அதிகாரிக்கு மகவ பதில் நீதவான்
உத்தரவிடப்பட்டுள்ளார். ஃபால்பிதிகம போலீசாரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பி அறிக்கையின் அடிப்படையை கொண்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் அனுர அரசிற்கு அனுபவம் இல்லை, எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்ற செய்தியும், அனுர நேரடியாக ட்ரம்பை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுக்க வேண்டும் ஹர்ஷ டி சில்வா கோரிக்கை என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அதிவேக நெடுஞ்சாலை வருமானம் 462 மில்லியன் ரூபாவாகும் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், கூறிய ஆயுதத்தால் குத்தி ஒருவர் கொலை, கொழும்பு ஹங்வெல்ல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பெல்பொல பிரதேசத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹங்வெல்ல போலீசார் தெரிவித்திருந்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர். ஹங்வெல்ல வெளிஹன்ன பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயது நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். இதன்போது கொலை செய்யப்பட்ட நபருக்கும் 61 வயதுடைய சந்தேக நபருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. தகராறின் போது சந்தேக நபர் கொலை செய்யப்பட்ட நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வர்த்தகரை கொலை செய்ய திட்டமிட்ட மேலும் 2 பேர் கைது. வர்த்தகரான ஹம்பஹா ஒஸ்மன் குணசேகர உள்ளிட்ட குழுவினரை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் மேலும் 2 பேர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியோடு, அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட 50 வழக்குகள் பதிவு செய்ய உள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு என்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் குண்டு தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்ட 39 ஆத்மாக்களுக்கு விளக்கு ஏற்றி மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மட்டக்களப்பு கருவேப்பங்கேணி புனித சூசியப்பர் தேவாலயத்திற்கு அருகாமையில் நேற்று காலை இடம்பெற்றது என்று அந்த நிகழ்வு தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நேற்று 6வது ஆண்டு நினைவேந்தல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், மட்டக்களப்பு பாசிக்குடா கடற்கரைக்கு படியெடுக்கும் சுற்றுலா பயணிகள் என்ற ஒரு புகைப்படங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 7 வயது சிறுவன் காய்ச்சலால் மரணம். ஓட்டமாவடி மீரோவோடை ஹாஜிஜார் வீதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் திடீர் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாழைச்சேனை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துள்ளார் என்ற செய்தியோடு எழுநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கிடையே ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யா மீது உக்ரைன் தாக்குதல் என்ற செய்தியும், போரிடுவதை தவிர வேறு வழியில்லை இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஆப்பிரிக்காவில் சிறை கலவரம், 130 கைதிகள் தப்பியோட்டம், 10G இணைய சேவையை அறிமுகப்படுத்தியது சீனா என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதியின் செயல் வெறும் கண்துடைப்பு, எதிர்க்கட்சி விமர்சனம் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், ஜனாதிபதி வெளிக்கொணர்வதாக கூறிய ஈஸ்டர் தாக்குதல் பிரதான சூத்திரதாரி யார், எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் இன்றைய செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கின் கல்வி கீழ்நிலையில் பிரதமர் ஹரிணி சுட்டிக்காட்டு. ஆசிரியர் பற்றாக்குறை, ஆழ்வள பற்றாக்குறை நாடு முழுவதும் இருந்தாலும் வடமாகாணத்தின் கல்வி என்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வவுனியாவிற்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்த அவர் உக்குளாங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில், நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்தில் இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும், நாட்டையும் அபிவிருத்தி செய்தாக வேண்டும். எங்களுக்கு செய்வதற்கு பல வேலை திட்டங்கள் இருக்கின்றன. இந்த வன்னி பிரதேசத்திற்கு கல்வி எவ்வளவு முக்கியமானது என்பதை நான் புரிந்து கொண்டுள்ளேன். அரசு என்ற வகையில் நாம் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குகின்றோம். வடபகுதி மக்கள் கல்விக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆனால் வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை என்பன நாடு முழுவதும் இருந்தாலும் வடக்கில் கூடுதலாகவே உள்ளது. சிறுவர்கள் பாடசாலை கல்வியில் அலட்சியமான போக்கையை கடைபிடிக்கின்றமை வேதனையான விடயமாகவே உள்ளது. போதைப் பொருள் பாவனை வியாபித்திருக்கிறது. இதில் மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டியும் இருக்கிறது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டில்
நாம் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கவும் எதிர்பார்த்திருக்கிறோம். கல்வியியல் கல்லூரிகளை விருத்தி செய்து அதில் உள்ள குறைபாடுகளை தீர்ப்பதற்கு நிதி ஒதுக்கவும் உள்ளோம். ஆசிரியர் பற்றாக்குறையை தற்காலிகமாக நிவர்த்தி செய்வதற்கு தொழில்நுட்ப ரீதியான விடயங்களை உள்ளடக்க எதிர்பார்த்திருக்கிறோம். இதற்காக உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கேட்டு நிற்கிறோம். மக்கள் எதிர்பார்க்கின்ற சமாதானத்தையும் ஒற்றுமையுடன் அனைத்து சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அபிவிருத்தி அடைந்த ஒரு நாட்டை கையளிப்பதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வலம்புரியினுடைய தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பாப்பரசர் காலமானார். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் நேற்று காலமானார். காணொலி அறிக்கை ஒன்றினூடாக வத்திக்கான் உத்தியோகபூர்வமாக இந்த செய்தியை அறிவித்திருக்கிறார்கள். சுகவீனம் காரணமாக அண்மையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாப்பரசர் பிரான்சிஸ் குணமடைந்து வெளியேறிய நிலையில் ஓய்வில் இருந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று அவர் காலமானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. லத்தீன் அமெரிக்காவை சேர்ந்த முதலாவது பாப்பரசரான அவர் 12 ஆண்டுகள் இறை சேவையில் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது என்று பாப்பரசருடைய காலம் சென்ற செய்தி தொடர்பான ஒரு செய்தி. கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி கோரி நீர்கொழும்பில் ஆர்ப்பாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும், லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கம்பளையில் நீதிபதி ஒருவர் கைது. கம்பளை கெலியோயா பிரதேச நீதிபதி ஒருவர் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோல 7 நாட்கள் காய்ச்சல், இளம் குடும்ப பெண் மரணம். 7 நாட்கள் காய்ச்சல் காரணமாக இளம் குடும்ப பெண் ஒருவர் மரணமடைந்திருக்கிறார். இதில் தெல்லிப்பளையை சேர்ந்த கவிந்தன் சாமினி வயது 23 என்ற இளம் குடும்ப பெண்ணை உயிரிழந்தவர் ஆவார். விசாரணைக்கு முன்னிலையாகுக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு அழைப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை அரசியல் லாபமிட்டு அரசு பயன்படுத்துகின்றது. நாமலம்பி குற்றச்சாட்டு. மன்னாரில் விபரீத முடிவெடுத்த மாணவி மரணம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார்? ஜனாதிபதியிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் கேள்வி. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பிலான தகவல்களை விசேட அறிவிப்பின் மூலம் வெளிக்கொணர்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை மாத்திரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா விசனம் வெளியிட்டிருக்கிறார். திஸ்ஸமகாராம பிரதேசத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இதனை தெரிவித்திருக்கிறார். இங்கு தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பிலான தகவல்களை நேற்றைய தினம் விசேட அறிவிப்பின் மூலம் வெளிக்கொணர்வதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புடைய ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை மாத்திரம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் சாக்கு போக்குகளை கூறிய இந்த அரசாங்கம் இன்றும் அதனையே செய்து மக்களை ஏமாற்றி வருகிறது. அரசியல் களத்தில் முதலாளித்துவம், சோசலிசம், கம்யூனிசம், சமூக ஜனநாயகம் என பல்வேறு கோட்பாடுகள் காணப்படுகின்றன. இவற்றில் சமீபத்தில் இணைந்த ஒரு கோட்பாடுதான் பொய்யும் பாசாங்குத்தனமும் ஆகும். ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தலில் பொய்யான கோரிக்கைகளை முன்வைத்த மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான திசை காட்டிய அரசாங்கம் தற்போது புதிய கூற்றுக்களை முன்வைத்து முட்டாள்தனமாக பிரஸ்தாபிக்கும் அரசாங்கமாக மாறி இருக்கிறது. நாட்டு மக்களை ஏமாற்றும் அரசாங்கம் என்று செய்வதறியாது அரசியலை முன்னெடுத்தும் வருகிறது. 33% மின் கட்டணத்தை குறைப்போம் என வாக்குறுதி வழங்கியிருந்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்த பின் இன்னும் 6 மாதங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என்கின்றனர். இதனால் பொதுமக்கள் கொந்தளித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை நாடிய போது பொது பயன்பாட்டு ஆணைக்குழு 20% மின்சார கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், அனுர அரசின் நாடகங்களை மக்கள் இனியும் நம்ப மாட்டார்கள், அஜித் பி பெரேரா தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் குவிக்கப்பட்ட போலீசார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் நேற்று குவிக்கப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுத்த வேரிலிருந்து விழுது வரை ஒன்றிணைந்த பொன்விழா சங்கமத்தை முன்னிட்டு நடைபவனி நேற்றைய தினம் திங்கட்கிழமை நடைபெற்றது. உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பேரணி மற்றும் நடைபவனிகள் மேற்கொள்வதற்கு தடை விதித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக நுழைவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இதனையடுத்து தேர்தல் சார்ந்த நடைபவனி அல்ல என போலீசாருக்கு ஏற்பாட்டாளர்கள் தெரிவுபடுத்திய நிலையில் வேட்பாளர்களாக போட்டியிடுபவர்கள் நடைபவனியில் பங்கேற்க முடியாது என்ற நிபந்தனையுடன் நடைபவனி இடம்பெற்றது. பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கம் முன்பாக ஆரம்பித்த நடைபவனி பிரதான நுழைவாயிலூடாக சென்று பல்கலைக்கழக விஞ்ஞானபீட நுழைவாயிலூடாக மீண்டும் கலைப்பீடத்தை வந்தடைந்தது. நடைபவனியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சற்குணராஜா, பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பழைய மாணவர் சங்க நிர்வாகிகள், பல்கலைக்கழக பழைய மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு புகைப்படம் வாங்கிய செய்தி. அதே போல பிள்ளையானுக்காக கவலைப்படும் நாமல் காரணம் விரைவில் வெளியாகும் என்கிறார் அமைச்சர் நலிந்த. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவநேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கவலையடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச
தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் சுப்மன் ஜோரா குஜராத் ஈடனில் ஈஸியாக விழுந்தது கல்கத்தா. 18வது IPL தொடரில் நேற்று கல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் மோதிய போட்டியிலே குஜராத் அணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி. வவுனியா விவேகானந்த கல்லூரி மைதான பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு, பிரதமர் உறுதி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல உள்ளூராட்சி தேர்தல் 20 மனுக்கள் நிராகரிப்பு. நீர் விநியோக திட்டங்களை பார்வையிட்ட ஆசிய அபிவிருத்தி வங்கி பிரதிநிதிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும். வேம்படி மகளிர் பாடசாலைக்கு புதிய அதிபர். யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் அதிபராக கிரேஸ் தேவதயாளினி தேவராஜா தனது கடமைகளை நேற்றைய தினம் திங்கட்கிழமை பொறுப்பேற்றுக் கொண்டார். மன்னார் கல்வி வலய கல்வி பணிப்பாளராக இதுவரை காலமும் கடமையாற்றி வந்தவர் தற்போது வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையின் அதிபராக கடமையேற்றிருக்கிறார் என்ற ஒரு செய்தியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவேந்தல் நிகழ்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும், பேராயர் வேண்டுகோள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை மேற்கொண்ட குழுவின் தலைவர் என கருதப்படும் சக்ரான் காசிமிற்கு இராணுவ புலனாய்விற்கு பிரிவிற்கும் இடையிலான தொடர்புகள் குறித்து ஜனாதிபதி விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என பேராயர் ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும். வெளிநாட்டு செய்திகளுக்குள் வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் ட்ரம்பிற்கு எதிராக வலுக்கும் போராட்டம். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் நடவடிக்கை ஜனநாயகத்துக்கு எதிரானது என கூறி அவரது நடவடிக்கையை எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டத்தில் மக்கள் குதித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும். காசா போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், ஈஸ்டர் வாழ்த்து செய்தியில் போப் பிரான்சிஸ். காசாவின் நிலைமை பரிதாபகரமானது, பசியால் வாடும் மக்களுக்கு உதவ நாம் முன்வர வேண்டும். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தில் துன்பப்படும் மக்களுடன் தனது எண்ணங்கள் இருப்பதாக போப் பிரான்சிஸ் தெரிவித்தார். ஈஸ்டர் திருநாளையொட்டி கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் நேற்று மக்களை நேரடியாக சந்தித்தார். வாடிகன் சதுக்கத்தில் கூடிய ஆயிரக்கணக்கான மக்களை நோக்கி புனித பேதுரு பேராலயத்தில் இருந்தவாறு கையசைத்து ஈஸ்டர் செய்தியை பகிர்ந்து கொண்டார். 88 வயதான போப் சுவாச கோளாறு காரணமாக கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி மருத்துவமனைக்கு சென்ற அவர் 38 நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கடந்த மார்ச் 23ஆம் தேதி வட்டிகானுக்கு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்ற நிலையிலே நேற்று முன்தினம் ஈஸ்டர் வாழ்த்து செய்தி தெரிவித்த போப் பிரான்சிஸ் அவர்கள் நேற்றைய தினம் காலமாகியும் இருக்கிறார். மன்னராட்சி அமுல்படுத்த கோரி நேபாளத்தில் மீண்டும் போராட்டம் என்ற ஒரு செய்தி. உள்நாட்டு செய்திகளுக்குள் சீன தூதரை சந்தித்த மிலிந்த மொரகுடன் சாமர சம்பத்துக்கு விளக்கமறியல் நீடிப்பு. அதே போல JVPக்கு வாக்களிப்பதும் சொந்த காசில் சூனியம் வைப்பதும் ஒன்றே, முன்னாள் MP சந்திரகுமார். உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு அதாவது JVPக்கு வாக்களித்தால் அது தமிழ் மக்கள் தங்களுடைய சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொண்டதற்கு நிகராகி விடும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. முல்லையில் திருட்டு, CCTV உதவியுடன் சந்தேக நபர் கைது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தண்டனை வழங்காமல் தாமதிப்பதன் காரணம் யாது என்று ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான ஒரு செய்தி ஆசிரியர் தலையங்கமாக புலந்திருக்கிறது. ஏனைய செய்திகளுக்குள் ஏனைய நாடுகள் பொருளாதாரத்தில் முன்னேற இலங்கை மட்டும் ஏன் பின்னோக்கி செல்கிறது? அனுரவிடம் விளக்கம் கூறுகிறார் ரணில். ஆளடையாளத்தை உறுதிப்படுத்துவது அவசியம், தேர்தல் ஆணைக்குழு. எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தபால் மூலம் வாக்கை பதிவு செய்கையில் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்தும் அங்கீகரிக்கப்பட்ட ஆவணத்தை எடுத்து செல்வது கட்டாயமானது என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. அதன்படி வாக்காளரது அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம், செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு, தேர்தல் ஆணைக்குழுவால் வழங்கப்பட்ட தற்காலிக அடையாள அட்டை, தேசிய அடையாள அட்டைக்கு பதிலாக ஆட்பதிவு திணைக்களத்தால் விநியோகிக்கப்படுகின்ற தகவல்களை உறுதி செய்யும் கடிதம், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பிக்க முடியும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய விசேட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுகிறது. பாப்பரசரின் மறைவிற்கு ஜனாதிபதி இரங்கல் என்று ஒரு செய்தி. பிணை நிபந்தனையை மீறினார் தென்னக்கோன், சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரியினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் விரைவில் காணிகள் விடுவிப்பு, ஓரிரு தினங்களில் அறிவிப்பு. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் பெருமளவான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என்றும் அதற்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் தெரிய வருகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் இராணுவ புலனாய்வு பிரிவுடன் சக்ரானுக்கு என்ன தொடர்பு, முழுமையான விசாரணை தேவை, ஹர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடாத்திய பயங்கரவாத குழுவின் தலைவரான சக்ரானுக்கும் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இடையில் தொடர்புகள் குறித்து முழுமையான விசாரணை நடாத்தப்பட வேண்டும் என்று பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. வேட்புமனுக்கள் நிராகரிப்பு, மேன்முறையீடுகள் தள்ளுபடி என்ற ஒரு செய்தியும்.
எரிவாயு கசிந்து தீ விபத்து குடும்ப பெண் உயிரிழப்பு. எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி மருதநகர் பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் என்ற செய்தியும், யாழ்ப்பாணத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் துரிதகதியில் பணிகள் என்ற ஒரு செய்தியும், தலதா மாளிகை மீதான தாக்குதல் மன்னிப்பு கோர வேண்டும் ஜேவிபி ரணில் வலியுறுத்து. தலதா மாளிகை மீது தாக்குதல் நடாத்தியதற்காக ஜேவிபியினர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் என்ற செய்தியுடன், எழுதுமட்டு வாழ் ஆணையரவில் சோதனை சாவடிகள் மீண்டும் அகற்றம் என்ற ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக பாப்பரசர் பிரான்சிஸ் நேற்று காலமானார் என்ற செய்தியும், யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நுழைவாயில் அருகே கஞ்சா வியாபாரம் துப்புரவு தொழிலாளி சிக்கினார் என்ற ஒரு செய்தியும், குற்றப்புலனாய்வு பிரிவில் மைத்ரிபாலவிற்கு எதிராக நேற்று விசாரணை என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நடைபவனி நேரத்தில் போலீசார் குவிக்கப்பட்டதால் யாழ் பல்கலைக்கழகத்தில் பதற்றம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக, கேம்பஸ்ல நடந்தால் கூட இவியலுக்கு இதுதான் கண்ணுக்கு குத்தும் கண்டியலோ என்ற மாதிரி இருக்கிறது. இதுதான் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியான உட்பக்க செய்திகளுக்குள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சுயாதீன வழக்கு விசாரணை அலுவலகம் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக சுயாதீன வழக்கு விசாரணை அலுவலகம் அவசியம் என பேராயர் ஹர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்தியாக, இளநீருக்கு கிராக்கி. யாழ்குடா நாட்டில் செவ்விள நீருக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. போதிய அளவு செவ்விள நீர் குடாநாட்டிற்கு வராததால் அவற்றிற்கு தட்டுப்பாடும் நிலவுகிறது. தற்போது நிலவும் கடும் வறட்சி வெப்பத்தால் அதிகமான மக்கள் செவ்விள நீர் பருகுகின்றனர். ஒரு செவ்விள நீர் 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது என்று நுகர்வோர் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள், கருணா பிள்ளையானுக்கு பதவி வழங்கியமை தவறு, மைத்திரிக்கு வந்த ஞானம். புலிகள் அமைப்பில் இருந்து குற்றம் இழைத்த கருணா பிள்ளையான் போன்றவர்களுக்கு அரசியல் பதவிகள் வழங்கப்பட்டமை தவறான முடிவாகும் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானை தொடர்படுத்துவதற்கு முற்படுகின்றனர் என வெளியாகும் தகவல் தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, அது பற்றி என்னால் எதுவும் கூற முடியாது. விசாரணைகளை முன்னெடுக்கும் சிஐடியினர் மற்றும் புலனாய்வு பிரிவிற்கே அது பற்றி தெரிந்திருக்கக்கூடும். பிள்ளையான் புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி அரசாங்கத்துடன் இணைந்த போது நான் அமைச்சு பதவி வழங்கவில்லை. அப்படிப்பட்ட ஒருவருக்கு எப்படி பதவி வழங்கப்பட்டது என வழங்கியவர்களிடம் கேளுங்கள். புலிகள் அமைப்பில் இருந்து வெளியேறி கருணாவும் பிள்ளையானும் இராணுவத்துடன் இணைந்தது போரை முடிப்பதற்கு உதவியாக அமைந்திருக்கக்கூடும். அம்பாறையில் பிக்குகளை கொலை செய்தது யார்? இது அனைவருக்கும் தெரியும். புலிகள் அமைப்பில் இருந்த போது கருணா பிள்ளையான் மக்களை கொன்று குற்றமளித்தனர் என்றவாறு அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்தியாக, வேண்டுமென்று சீர்குலைக்கப்பட்ட போக்குவரத்து சபை. இலங்கை போக்குவரத்து சபை வேண்டுமென்றே சீர்குலைக்கப்பட்டுள்ளது. இந்த வீழ்ச்சிக்கு அரசியல்வாதிகளும் சில அதிகாரிகளுமே பொறுப்பேற்க வேண்டும் என்று போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். போக்குவரத்து சபையை மீண்டும் கட்டியெழுப்ப தயாராக இருக்கின்றோம். இலங்கை போக்குவரத்து சபையை மீண்டும் உயர்ப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் வாக்குறுதிகளை கைவிட்டதால் ஓரங்கட்டப்பட்டது இலங்கை. ஐநாவிற்கும் இந்தியாவிற்கும் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாததாலேயே மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் இலங்கை தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் என்ற செய்தியுடன், பயங்கரவாத தடை சட்டம் திரிசங்கு நிலைமையில் அரசு. பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் உருவாக்கப்படும் வரையில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு தடை விதிப்பது தொடர்பான ஐரோப்பிய ஒன்றியத்தின் கரிசனைக்கு இலங்கை அரசாங்கம் பதிலளிக்கவில்லை என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது என்ற செய்தியுடன், கட்டமிடப்பட்ட செய்தியாக, புதிய நிறம் கண்டுபிடிப்பு. மனிதர்கள் இதுவரை கண்டிராத ஒரு புதிய நிறம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று அமெரிக்க விஞ்ஞானிகள் குழு தெரிவித்துள்ளது. இந்த நிறத்திற்கு
ஓலோ என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த நிறம் கலிபோர்னியாவைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு நடாத்திய ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேரடி விழித்திரை தூண்டுதல் மூலம் மட்டுமே அதை உணர முடியும் என விஞ்ஞானிகள் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறு இன்றைய பத்திரிகைகளின் செய்திகள் பொதுவாக காணப்படுகிறது. இவைதான் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவந்திருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளாகவும் இருக்கிறது. நிகழ்ச்சியிலும் தொடர்ச்சியாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.